12th max exercise 4.4ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் find the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan inverse of root 3 minus secant inverse of minus 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், சைன் டேன் அண்டு காசில் அதை மாதிரி மாற்றிக்கணும். நம்ம வேறு எதுலையாவது இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் அதை மாற்றிக்கணும். ஓகேவா? அப்படி மாற்றினோம்னா தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ tan inverse of root 3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ், சீக்கண்டோட தலைகீழ என்னது காஸ் இன்வர்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே உள்ளார இருக்கிற வேல்யூ தான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண முடியும். ஸோ மைனஸ் 2ன்னு இருக்கிறது நான் எழுதிடணும், 1/2ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே காஸ் இன்வர்ஸ் உள்ளார மைனஸ் வந்திருக்கு. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருந்ததுன்னா அது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போ நம்ம அதை மாதிரி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்கிங் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து +1க்குள்ளார இருந்ததுன்னா. இங்கே 1/2ன்னு இருக்குது. 1/2ங்கிறது என்னது, அந்த -1லேருந்து 1க்குள்ளார தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறத என்னன்னு மாற்றிக்கலாம், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இந்த மைனஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா உள்ளார 2 டேர்மாக போடும்போது இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சிடுவோம், மிஸ் பண்ணிவிடுவோம் ஏதாவது ஒரு தடவை. அப்போ என்ன செஞ்சுக்கணும், இந்த மைனஸை வெளியில் போட்டுட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கிங்க, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ 1/2. ஓகேவா? இப்போ ஒன் மோர் ஸ்டெப் போங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க, மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்ம ஃபைனல் ஆன்சரை டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? காசு இப்போ சைன் பார்த்தீங்கன்னா 0 1/2 1/2 1/√2 √3/2 1. காசுனா அப்படியே தலைகீழ 1 √3/2 1/√2 1/2 0. tan பொறுத்த வரைக்கும் 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. இது 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த கரஸ்பாண்டிங் டேபிள்லேருந்து எந்த வேல்யூவோ அந்த வேல்யூவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியதான். tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 எப்போ கிடைக்கிது நம்மளுக்கு, 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிங்கிறது எப்படி எழுதுவோம், π/3ன்னு எழுதுவோம். ஓகேவா? மைனஸ் பை, இங்கே இருக்கிற மைனஸ் பை ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. 1/2 எப்போ காசுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள், 60 டிகிரியில் கிடைக்கிது. 60 டிகிரிங்கிறது எப்படி எழுதுவோம், π/3ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2π/3 ஆர் எல்சிஎம் எடுத்துக்கங்க. இது எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ பை ப்ளஸ் பை 2π, இங்கே 3 மிஸ் ஆகுது. ஸோ -3π டிவைடட் பை 3. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் சேம் பேஸாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்காக 3ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2π மைனஸ் 3π வந்து -π/3. ஓகேவா? இதுதான் இந்த கிவன் கொஷினோட ஆன்சர். tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2. ஓகேவா?